ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 டெட்லி சீன்ஸ் Wrath ஆஃப் த காட்ஸ் சீசன் 3 எபிசோட் 17 ஆர் சாய்ஸ். ஓப்பனிங்லேயே நம்ம மெலியதாஸ் ஒரு புது டீமன் கிங்காக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீமன் கிங் பவரை பார்த்தீங்கன்னா அக்வயர் பண்ணியிருப்பான். அதே சமயத்தில் இங்கே இருக்கிற அந்த சேண்ட்லரையுமே கூட்டிகிட்டு நம்ம இங்கேருந்து போயிடலாவா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 7 டெட்லி சீன்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு, இது மேலே 7 டெட்லி சீன்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு மெலிதாஸ் இங்கேருந்து பறந்து போய்கிட்டு இருக்கிறான். ஹாக் அப்புறம் 7 டெட்லி சீன்ஸ் இருக்கிற எல்லாருமே உன்னை பற்றி எவ்வளோ கோலப்பட்டாங்க தெரியுமில்ல, நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, எனக்காக நீ இது பண்ண வேண்டாம் மெலிதாஸ் அப்படின்னு எலிசபெத் சொல்லிகிட்டே இருக்கும்போது எலிசபெத் கொஞ்ச நேரம் பேசாம வா, இதை விட நமக்கு வேறு வழியே கிடையாது, நீ முதல்ல இங்கே வந்து தான் ஆகணும் அப்படின்னு மெலிதாஸுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் இங்கே போர்ஹேட்டில் எல்லாருமே அவங்களோட வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்ம மெலிதாஸ் இந்த மாதிரி சொன்ன மாதிரி அப்படின்னு நம்ம டிஎன் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு ரொம்பவே ஆக்ரோஷப்பட்டு டெஸ்க்கு குத்துறான். ஆனால் குத்துனா அவனுக்கு தானே வலிக்கும், ஐயோ கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். கிங் உனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு டிஎன் கேட்கும்போது இல்லை எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு வலிச்சுக்கிட்டே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் அவர் எதுக்கு அந்த மாதிரி சொன்னாருன்னு எனக்கு சுத்தமாக புரியலையே அப்படின்னு மெர்லின் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கிறா. ஆமாம், மெலியதாஸ் என் கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ நாளே என்னை ஏமாத்துனது போதும் அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே உன் கண்ணால் தானே பார்த்துட்டு இருந்த டீமன் கிங், இதுக்கு மேலே தான் நீ உண்மையான வெளியே அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு மெலியதாஸ் என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு ஹாக் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஹாக் நீ அதை தப்பாக இது கேட்டிருப்ப, அவன் உன்னை வேறு ஏதாவது சொல்லியிருப்பான், அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க மாட்டான் அப்படின்னு கிங் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹாக் உன்னோட பார்வைகளை நான் கொஞ்சம் நல்லா பார்க்கலாமா அப்படின்னு மெர்லின் சொல்கிறா. பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஹாக் கிட்ட காட்டினோன்னே ஹாக்கோட கண்ணை பார்க்கும்போது நம்ம மெர்லினுக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவளோட கண்ணுக்குள்ள டீமன் ரியலமோட பர்கேட்ரி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கோட கண்ணுக்குள்ளே தெரியுது. இவங்களுக்குமே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. என்னது அப்பேற்பட்ட டீமன் ரியலமும் ஏன் கண்ணில் தெரியுதா, அது எப்படி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஹாக் அப்புறம் பேண்ட் ரெண்டு பேருமே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி ஹாக் வந்து அந்த டீமன் ரியலத்துக்கும் நம்ம ரியலத்துக்கும் இருக்கிற ஒரு காரிடர் மாதிரி ஒரு பாலம் மாதிரி செயல்பட்டு இருக்கிறா. அண்ட் இவளோட கண்ணுக்குள்ள தான் அங்கே நடக்கிறது எல்லாமே தெரியுது. ஹாக்கோட கண்ணுக்குள்ளே இருந்துதா அந்த டீமன் கிங் நம்ம மெலிதாஸும் இப்படி நோட்டை விட்டுட்டு இருந்திருக்கிறான் அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னா நம்ம மெலிதாஸோட எமோஷன்ஸ் அந்த மாதிரி அங்கே இருக்கும்ல, நம்ம மெலிதாஸ் அந்த இடத்துல போய் தேடி பார்க்கலாம்ல அப்படின்னு டிஎன் பேசும்போது இல்லை அந்த பர்கேட்ரி ரொம்பவே ஆபத்தானது, ஏன்னா அப்பேற்பட்ட பர்கேட்ரிக்குள்ளே போனால் யாருமே இங்கே திரும்ப வந்ததே இல்லை, அப்பேற்பட்ட பர்கேட்ரிக்குள்ளே போயிட்டு திரும்ப வந்தவர் ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். என்னது ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு டிஎன் கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் அது வேற யாரும் இல்லை என்னோட அப்பா தான் அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எங்கள் அப்பாவுக்கு அந்த பர்கேட்ரியில் என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசையாகவே இருந்தது, அதனால தான் அவர் தான் விசாரிச்சுக்கு எல்லாமே சீஃபு. அவர் ஒரு தடவை அந்த பர்கேட்ரிக்கு உள்ளே போனார். ஆனால் அவர் உள்ளே போனவர் திரும்ப ரொம்பவே ஒரு நொண்டியாக ரொம்பவே ஒரு வயசான கிழவனா தான் இங்கே திரும்ப வந்தார். சின்ன வயசில் நான் தான் அவரை பார்த்துக்கணும், ஏன்னா டீமன் ரியலுக்கு அந்த பர்கேட்ரிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்பவே வயசானவர் ஆகிட்டார். ஏன்னா அந்த டீமன் ரியலத்தில் மணி ரொம்பவே வேகமாக செயல்படும், இங்கே நம்ம உலகத்தில் ஒரு நிமிஷம்னா அந்த உலகத்தில் ஒரு வருஷம் மாதிரி அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. எங்கள் அப்பா உள்ளே போனதுக்கப்புறம் அந்த இடம் மனிதர்கள் வாழறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லது, காற்று ரொம்ப சில்லுன்னு, காற்றுல ஏகப்பட்ட பாய்சன், அப்புறம் ஏகப்பட்ட ப்ரிடேட்டர்ஸ் எல்லாமே அங்கே ஒன்றுக்கு ஒன்று இறைக்காக அடிச்சுக்கிட்டு இருந்தது. எங்கள் அப்பா அது எல்லாத்தையுமே கண்ணால் பார்த்தாரு. அப்பேற்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளே எங்கள் அப்பா அந்த இடத்துல சர்வே பண்ணது எப்படின்னு அவருக்கு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம மெலிதாஸோட பவர் எமோஷன்ஸ் எல்லாமே அங்கே எப்படி இருக்குதுன்னு நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டே இருக்கிறா. இன்னொரு பக்கம் இவங்க அப்பா தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்கேட்ரிக்குள்ளே போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு காவல் காத்துட்டு இருக்கிறது யாருன்னு தெரியுமில்ல, டீமன் கிங் தான் அந்த இடத்துல இருக்கிறாப்புல. அவர் எடுத்தது நம்மளால் எந்த ஒரு விஷயத்துமே பண்ண முடியாது, அவரோட பவருக்கு நிகர் நம்மளால் யாருமே கிடையாது அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது டிஎனுக்கு அழுகு வந்துருச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு கிங் ஒரு பக்கம் கத்திரிக்கிட்டே இருக்கும்போதே நான் வேணா அங்கே டீமன் ரியலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு பேன் கெத்தாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீ என்ன சொல்கிறன்னு புரிஞ்சுக்க தெரியா இல்லையா, ஏன்னா அந்த இடத்துக்கு போனவங்க யாருமே திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, நான் தான் இம்மோட்டல் ஆச்சு, எனக்கு எந்த ஒரு அழிவுமே கிடையாது, நான் போயிட்டு அங்கே இருக்குதுன்னு தேடி பார்க்குறேன், பட் இல்லை நான் வேணா நாங்கள் திரும்பி வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. பேன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீ திரும்பி போயிட்டு வரலின்னா ஹெலனுக்கு என்ன முடிவு சொல்கிறது அப்படிங்கிறாங்க. நான் கண்டிப்பாக திரும்பி வரேன், ஏன்னா என் நண்பனை நானே காப்பாற்றணும்னு ஆசைப்பட்றேன், என் நண்பனோட உயிரை கூட என்னால் காப்பாற்ற முடியலன்னா என் காதலியோட உயிரை நான் எப்படி காப்பாற்றுவேன், அதனால் நான் எப்படியாவது போய் எதை தீர்வேன் அப்படின்னு பேன் ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறான். ஆனால் பேன் நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் விளையாட்டு பொருள் கிடையாது அப்படின்னு மெர்லின் சொல்லும்போது ஒரு தடவை விளையாட்டு தான் பார்த்துருவோமே அப்படின்னு பேன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம மெலியதாஸ் ஜெல்ட்ரிஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்க நம்ம கோட்டைக்கு யாரும் வந்திருக்கிறதுனே ஒரு ட்ரைடர் இங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு ஜெல்ட்ரிஸ் பேசும்போது சேண்ட்லர் பிடிச்சி குசாக் வந்து திட்டிட்டு இருக்கிறாப்ல, இந்த மாதிரி இடத்துக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு கேவலமான காடஸ் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. நானும் கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இருந்தேன், ஆனால் யங் மாஸ்டர் தான் கூட்டிகிட்டு வந்தார், நானே அவளை கொள்ளணும் தான் இருந்தேன் அப்படின்னு சேண்ட்லர் பேசிக்கிட்டு இருக்கும்போது வாய முடிக்கிட்டு சேண்ட்லர் எதுவுமே பேசாது அப்படிங்கிறாங்க. ஆனால் யங் மாஸ்டர் அவர் கேட்டதுக்கான நான் பதில் சொன்னேன் அப்படின்னு அவன் தயங்கிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் உங்கள் சண்டையில் என்ன மறந்துட்டீங்க பார்த்தீங்களா அண்ணனுங்களா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துகிட்டு இருக்குது. யாருன்னா எஸ்ட்ரோஸோ தான். நீங்கள் ரெண்டு பேருமே த்ரானுக்கு அடிச்சுக்கிறது, அதாவது சிம்மசனத்துக்கு அடிச்சுக்கிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் ரெண்டு பேருமே அடிச்சுக்கங்க, ஆனால் அடிச்சுக்கிற மாதிரி இருந்தால் நானும் சண்டைக்கு
வருவனே அப்படின்னு சொல்லி எஸ்ட்ரோஸை பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ எஸ்ட்ரோஸுக்கு ஒரு சின்ன கனவு வந்ததுனால தான் நம்ம எஸ்ட்ரோஸை இந்நேரம் கண்ணை முழிச்சிருப்பான். அந்த கனவுல நம்ம எலிசபெத்தை பார்த்தீங்கன்னா நீ மறுபடியும் உங்கள் அண்ணா அடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத்து கேட்டிருப்பா. இதை பார்த்த உடனே நம்ம எஸ்ட்ரோஸுக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது. எலிசபெத் இது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி என்ன ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி இப்போ நான் ஒரிஜினல் மேட்டருக்கே வரேன். நீங்கள் 2 பேருமே சண்டை போட்டுக்குங்க, அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் எனக்கு எலிசபெத் வேணும் அப்படின்னு இங்கே எஸ்ட்ரோஸை சொல்லிட்டா. இதை கேட்கும்போது அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஆனாலுமே சரி நான் டீமன் கிங் ஆகிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் எலிசபெத்தை தரவே முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன தைரியம் தான் எங்களை எதிர்த்து பேசுவேன் ட்ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண வராங்க. நான் தாண்டா டீமன் கிங் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் நம்ம மெலியதாஸ் அட்டாக் பண்ணுற பாருங்க. இதை பார்த்துட்டு குசாக் அட்டாக் பண்ண வரும்போது எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு குசாக்கையுமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவங்க 2 பேர்த்தையுமே அந்த ஃபோர்ஸ் மூலமாக இவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நம்மளோட மெலியதாஸ். ஸோ இதை பார்த்துட்டு அங்கே பெரோனி அப்படின்னு ஒரு பொண்ணு அதில் நீ அசஞ்சினா செத்து போயிடுவடா அப்படின்னு சொல்லிட்டு குசாக்கை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறா. என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியல. ஏன்னா டீமன் கிங்கோட பாதி பவர் என்கிட்ட இருந்துமே அவனை ஜெயிக்க முடியல. என்னாச்சு அண்ணா ரொம்பவே சக்தி வந்தவன் ஐடியா இருக்குது போன தடவை விட அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ட்ரோஸை பேசிக்கிட்டு இருக்கிறான். மெலியதாஸ் நம்ம கையை இன்னும் கொஞ்சம் ஆட்டும் போது அவனோட பவர் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகி எஸ்ட்ரோஸை பார்த்தீங்கன்னா அப்படி தரையாக நசுக்கப்பட்டு இருக்கிறான். மெலியதாஸ் வேணாம் அப்படி நிறுத்து, இதுக்கு மேலே பண்ணினா அவங்க 2 பேருமே செத்துருவாங்க அப்படின்னு எலிசபெத் சொல்லும்போது அவனுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டான். 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு வழி எந்திரிச்சிட்டாங்க. ஜெல்ரிஸுக்கு ரொம்பவே கோவம். அண்ட் அதே சமயத்தில் எஸ்ட்ரோஸை தன்னோட அண்ணன் ஒரு உண்மையான டீமன் கிங் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். என் பழைய அண்ணன் திரும்ப வந்துட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ட்ரோஸை பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆனால் நான் இன்னும் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு எலிசபெத் எப்பவுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ட்ரோஸை பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஜெல்ரிஸ் பார்த்தீங்கன்னா விடாமல் அப்படி போராடிக்கிட்டே இருக்கிறான். என்னாலும் சரி உன்ன மாதிரி ஒரு ட்ரைட்டர் எங்களோட ஒரு டீமன் ரியலமுக்கு கிங்காக நான் விடவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ எந்த காரணத்துக்காக டீமன் கிங் ஆகிறன்னு எனக்கும் நல்லாவே தெரியும்டா. நீ அந்த பொண்ணோட கேர்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக தான் டீமன் கிங் ஆகிற அப்படின்னு ஜெல்ரிஸ் சொல்லும்போது ஆமாம் ஏன்னா எங்களுக்கு அதிக நேரம் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீமன் கிங்கோட பாதி பவர் என்கிட்ட இருந்தால் தான் அந்த கேர்ஸ் என்னால் பிரேக் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்போ டீமன் கிங்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நான் அதெல்லாம் சும்மா விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மெலிதாஸ் அந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பின்னாடி எஸ்ட்ரோஸை பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத் தூக்கிட்டு போக வரும்போது மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத் காப்பாற்றிட்டான். வா உன்னோட கார்டு உண்மையிலேயே அற்புதமாக இருக்குதுறானா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ட்ரோஸ் அங்கே தப்பிச்சு போயிட்டா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெல்ரிஸோட கத்தி முனையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ எதுக்காக டீமன் கிங் ஆகிறன்னு எனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை காதில் பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் ஜெல்ரிஸ்க்கு ஆச்சரியப்பட்டுட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிறான். என்னாச்சு ஜெல்ரிஸ் உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான் அப்படின்னு குசாக் கேட்கும்போது சரி இந்த ஒரு தடவை நீ சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான். இங்கே பார்த்தியா அவனை பிளாக்மெயில் ஏதாவது பண்ணானா, எதுக்கு நீ அதுக்குள்ளே டப்புன்னு ஒத்துக்கிட்ட அப்படின்னு எஸ்ட்ரோஸை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இந்த ஒரு தடவை நீ சொல்கிறதுக்கு வேணால் ஒத்துக்கிறேன், பட் இருந்தாலுமே அந்த கேர்ஸஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது, அந்த கேர்ஸ் எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும்போதே ஆக்சுவலி அப்பேற்பட்ட பவர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தால் என்னால் கண்டிப்பாக அந்த டீமன் கிங்கோட கேர்ஸை வந்து பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி இப்போ நீங்கள் போய் 10 கமெண்ட்மெண்ட்ஸை ரிட்ரீவ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு மெலிதாஸ் ஒரு ஆர்டர் கொடுக்குறான். எதுக்கு அவங்கள போய் ரிட்ரீவ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு எஸ்ட்ரோஸை கேட்கும்போது ஸோ டீமன் ரியலமில் டீமன் கிங் வந்து ஆர்டர் பிடிக்கும்போது அதாவது ஆட்சி பிடிக்கும்போது அங்கே இருக்கிறவங்க யாருமே இவரை எதிர்க்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தரை அவருக்கு கீழே நிர்ணயிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தார். ஆனால் ஒருத்தரே அவரோட பாதி பவருக்கு கீழே கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இவங்களை எதிர்த்து அவரே வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் அவரோட பாதி பவரில் ஒரு 10% அப்புறம் 10 பேர்த்து பிரித்து வச்சாங்க. அந்த 10 பேர் தான் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸுங்கிறவன். ஸோ உங்களோட 10 கமாண்ட்மெண்ட்ஸையுமே அவங்களோட பவர்ஸ் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்னால் கண்டிப்பாக அந்த டீமன் கிங்கோட பாதி பவர் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீ சொல்கிற மாதிரி இருந்தால் என்கிட்ட ஏற்கனவே 3 பேர்த்தோட கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஜெல்ரிஸ் வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா கோத்தர் கிளக்ஸோனியா அப்புறம் ட்ரோல் அவங்களோட கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவன் வச்சிருக்கிறான். அது எப்படி வச்சிருக்கிற எனக்கும் அது காட்டு அப்படின்னு நம்ம எஸ்ட்ரோஸை போய் கேட்கும்போது சரி இரு நான் உனக்கு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் மாதிரி பார்த்தீங்கன்னா வாயில் பேசிக்கிட்டு நம்ம எஸ்ட்ரோஸை பார்த்தீங்கன்னா போய் அட்டாக் பண்ணுறான். என்னடா என்னோட கமெண்ட்மெண்ட்டுக்கு இது எடுக்க போகிறேன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல எதுவுமே ஆகலை. என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ட்ரோஸை கேட்டுட்டு இருக்கிறான். நீ ஒருத்தரோட கமெண்ட்மெண்ட்டை எடுக்கணும்னா அவங்கள விருப்பப்பட்டு கொடுக்கணும், இல்லைனா நீ அவங்கள சண்டையில் ஜெயிக்கணும், அதுதான் ஒரே ரூலு அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா இதை நீ அப்படி பண்ணாமலே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நம்ம எஸ்ட்ரோஸை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆக்சுவலி இந்த ட்ரோல் கிளக்ஸீனியா பிரச்சனை எல்லாமே வேறு, அவங்க லாயல்ட்டி மீறினால தான் அவங்க என்னோட கமெண்ட்மெண்ட்ஸ் திருப்பி கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வேறையே இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஜெல்ரிஸ் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு வேளை நாம் அவங்கள கொண்டுட்டா அப்பவும் அந்த கமெண்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எஸ்ட்ரோஸை கேட்டுட்டு இருக்கிறான். என்ன உளறிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஜெல்ரிஸ் பேசும்போது இல்லடா இப்போ ஒருத்தங்களை நம்ம கொண்டுட்டா அவங்களோட கமெண்ட்மெண்ட் இருக்குமா இல்லை அந்த பாடியோட சேர்ந்து அழிஞ்சிருமா அப்படின்னு எஸ்ட்ரோஸை கேட்டுட்டு இருக்கிறான். அவங்களோட கமெண்ட்மெண்ட் அந்த பாடியில் தான் இருக்கும், அதை எடுக்கிறது ரொம்பவே ஈஸி அப்படிங்கிறாங்க. சொல்ல போனால் 10 கமெண்ட்மெண்ட்ஸில் இருக்கிற கிரேரோட சக்தி இன்னும் ஏன் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி பிளான் எல்லாமே ஏற்கனவே வரும் தெரியும், அதனால தான் இதை ஏற்கனவே கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு மெலிதாஸ் கிரேரோட பவர் வச்சிருக்கிறான்.
சரி இப்போ மீதி இருக்கிற 10 கமெண்ட்மெண்ட்ஸை போய் நீங்கள் போய் தேடிட்டு வாங்க அப்படின்னு மெலிதாஸ் ஆர்டர் கொடுத்துருக்கான். ஏன் நீ போய் தேட வேண்டியதானே அப்படின்னு ஜெல்ரிஸ் பேசும்போது, டீமன் இனத்துக்கே துரோகம் பண்ணிட்டு போறவனுக்கு எவனாவது 10 கமெண்ட்மெண்ட்ஸோட பவர் கொடுப்பானா, அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஆர்டர் போடுறேன், மரியாதை போய் இந்த கமெண்ட்மெண்ட்ஸை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு மெலிதாஸ் ஆர்டர் கொடுக்குறான் பாருங்க. என்ன மெலிதாஸ் இப்போவே டீமன் கிங் ஆகிட்டுன்னு முடிவு எடுத்துட்டியா, எங்களுக்கு அதுக்குள்ள ஆர்டர்லாம் கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு ஜெல்ரிஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். சரி மெலிதாஸுக்கு இந்த மாதிரி 10 கமெண்ட்மெண்ட்ஸை பவர் எடுத்து கொடுக்கறதுக்காக இவங்க 2 பேருமே வெளியே வந்துட்டாங்க. இனிமேல் தான் ஆர்டர் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு ஜெல்ரிஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நிஜமாலுமே நீ அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் எடுக்க போறியா அப்படின்னு எஸ்ட்ரோஸை கேட்டுகிட்டே இருக்கிறான். எஸ்ட்ரோஸை நான் கூட ஒன்று சொல்லிக்கிறேன், அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸை நீ எடுத்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு நீ அதை அப்சர்வ் பண்ணிடுறதா, அப்சர்வ் பண்ணினா காதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸ் எஸ்ட்ரோஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா பறந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பர்கேட்ரிக்குள்ள அனுப்புறதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேன் எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடு, நீ திரும்ப இங்கே வந்துடும், நீ வரலின்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு இங்கே ஹாக் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு பேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் உன் தங்கச்சி பத்திரமா பார்த்துக்க, இலைன்னு எனக்காக பார்த்துக்க அப்படின்னு பேன் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ மெர்லின் பவரை போட்டு முடிச்சோடனே நம்ம ஹாக்கோட கண்ணுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பேன் வந்து போயிட்டான். அதாவது பர்கேட்ரிக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் ஈஸியாக அப்படி இழுக்கப்பட்டுட்டான். அவன் அந்த பர்கேட்ரிக்குள்ள பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு இருக்கிறான். என்னது இந்த இடம் சுத்தமாகவே இப்படி காற்று எல்லாம் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அப்படி வானத்தில் பறந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துகிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த கேஸ் இல்லை, மெலிதாஸ் நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டா மட்டும் நீ அந்த கேஸ் பிரேக் பண்ணிட முடியுமா, நீ இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ ஒரு வேளை செத்துட்டேன்னா என்னோட மெமரிஸ் எல்லாமே காணாமல் போயிரும்ல, என்னோட அப்பா பால்ட்ரா, என்னோட அக்கா, அப்புறம் ஹாக், 7 டெட்லி சின்ஸில் இருக்கிற எல்லாருமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு சாகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, இந்த மாதிரி ஒரு முடிவை நீயும் எடுக்கக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. எலிசபெத் சொன்னால் புரிஞ்சுக்க, நம்மளோட கேஸை பிரேக் பண்ணுறதுக்கு இதை விட்ட வேறு வழியே கிடையாது, இதை நம்ம செஞ்சுதான் அப்படின்னு மெலிதாஸ் சொல்லிட்டு இருக்கிறா. ஆனால் மெலிதாஸ் நீ அந்த மாதிரி பண்ணினா நீயுமே அழிஞ்சிருவதானே, ஏன்னா டீமன் கிங் ஆகிட்டினா நீ மட்டும் என்னாவே அப்படிங்கும்போது ஆக்சுவலி இந்த டீமன் கிங்கோட சக்தி அதிகமானது, அதனால் நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் எதுக்காக இதை மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் திரும்ப உன்னை காதலிக்க முடியாதோ அப்படின்னு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. கவலைப்படாத, ஏன்னா இதுக்கு நான் உங்கள் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லியாகணும், நீ எப்போல்லாம் திரும்ப திரும்ப ரீபான் ஆகிறியோ அப்போல்லாம் என் மேலே காதலை விழுகிற அப்படின்னு ஒரு கேஸை வந்து உன் மேலே போட்டுட்டாங்களாட்டு இருக்குது. அதனால தான் நீ என் மேலே எப்போவுமே காதலை விழுந்துட்டு இருக்கிற, அந்த கேஸை நான் உடச்சிட்டுனா நீ திரும்ப என் மேலே காதலை விழமாட்டேன், பயப்படாத அப்படின்னு மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மெலிதாஸ் நீ தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறியா, ஒருத்தரோட சாபத்து மூலமாக நான் உன்னை காதலிச்சிட்டு இருக்கிறேன், நீயுமே அதை நம்புறியா அப்படின்னு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. வேறு எதுக்காக நீ என்னை காதலிக்க போகிற, ஏன்னா ஒவ்வொரு தடவை பிறக்கும் போதும் நீ என்னை காதலிச்சிருக்கிற, காதலிக்கிறக்க வேறு யாருமே இல்லை போகிற அப்படின்னு நம்ம மெலிதாஸ் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஓ அப்படியா, அன்றைக்கி நான் உயிர் போகிற நிலைமையில் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டேனா, நீ தானே வந்து ஹெல்ப் பண்ண, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஊரில் ஆயிரக்காரங்க பொண்ணுங்க இருக்கிறாங்க, ஏன் என்ன மட்டும் காதலிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம மெலிதாஸோட அந்த டீமன் ஃபார்ம் போனதுக்கப்புறம் ஒரிஜினல் மெலிதாஸ் வந்துட்டா. அது ஏன்னு எனக்கே தெரியல எலிசபெத், ஏன்னா எப்போ நான் பார்க்கும்போது சரி என் மனசு உங்கள்கிட்ட நான் என்னையே அறியாமல் நான் பறி கொடுத்துட்றேன் அப்படின்னு மெலிதாஸ் சொல்லும் போது இதை கேட்கும் போது எலிசபெத்துக்கு கண்ணிருந்து தார தாரையாக தண்ணீர் விழுந்துருச்சு. அப்படின்னா நான் சொல்கிறதை கேட்டுக்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ பார்த்த அந்த 106 எலிசபெத் எல்லாருமே என்னையோட சேர்த்து நாங்கள் யாருமே அந்த கேர்ஸ்னால உன்னை காதலிக்கவே இல்லை, உன்னை பார்த்தனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் உன்னை காதலிச்சோம் அப்படின்னு எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. உன்னை காலம் பூரா இப்படியே பிடிச்சிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது எலிசபெத் அப்படின்னு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் நமக்கு நேரம் இல்லை அவ்வளவுக்கு அப்படின்னு நம்ம டீமன் மெலிதாஸுமே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டான். இன்னொரு பக்கம் எலிசபெத் நீ எனக்காக இதெல்லாமே பண்ண ஆசைப்படினா உனக்காக நான் ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்றேன், நான் 7 டெட்லி சின்ஸில் போய் ஜாயின் ஆகிட்டு உன்னை நான் இந்த டீமன் கிங்க ஆகிறதுலேருந்து நான் தடுக்க போகிறேன் அப்படின்னு இங்கே எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்காது எலிசபெத், மரியாதை இங்கே இரு அப்படின்னு இங்கே மெலிதாஸ் பேசிக்கிட்டே இருக்கிறான். மரியாதையை என் கையை விட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸை பார்த்தீங்கன்னா அடிக்க போயிட்டு இருக்கிறா. உனக்கு என்ன அடிச்சா நிம்மதியாக இருக்கும்னா என்னை அடிச்சுட்டு போ அப்படிங்கிறாங்க. நான் சும்மாலாம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடஸ் பவரை போட்டுட்டு சப்புன்னு கண்ணத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மெலிதாஸ் அப்பிட்டு போயிட்டு இருக்கிறா. அடி வாங்கினவன் அதிர்ச்சியில் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கிறான். என்னை மனுஷரு மெலிதாஸ், நான் சாகிறது உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ சாகிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அதனால் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பொறுத்துரு, ஏன்னா உன்னை நான் காப்பாற்றிட்டு தான் மறு வேலை பார்ப்பேன் அப்படின்னு எப்படியாவது நம்ம மெலிதாஸுமே காப்பாற்றுறதுக்கு எலிசபெத் 7 டெட்லி சின்ஸில் ஜாயின் ஆகிறதுக்கு போயிட்டு இருக்கிறா. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.